இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறது வந்து விஜய் சேதுபதி. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஆதிரையை மட்டும் கண்டிச்சிட்டாங்க. பார்வதி கமருதீன் தான் ரொம்ப பண்றாங்க. டிவி ஆஃப் பண்ணிருங்க, பிக் பாஸ் பார்க்காதீங்க, வேற சேனல் பாருங்க. யார சொன்னாரு? ஏங்க மொத்த வீடியோவே சொன்னாருங்க. அப்படி மொத்த வீடியோ எப்படி பண்ணுதா? நான் அந்த இடத்துல இருந்தேன்னா டெஃபினட்டா எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு சத்தியம் வாங்கியிருப்பேன். பார்வதி என்ன பண்ணாலும் கண்டுக்காது. பார்வதி ஒத்தாள் கண்டென்ட்டுக்காக மொத்த வீடுமே பலி. மிச்சம் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வேற ஏதாவது சீசன் போயிருக்கலாம் போலேங்கிறதா இருந்துச்சு. விக்கல்ஸா இருக்கட்டும், பிரவீனா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், கனியக்கா இருக்கட்டும், எனக்கு இவங்களோட விளையாட்டுலாம் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. உண்மையாக ஆதிரை நல்ல ஒரு காம்படிஷனான பிளேயர் தாங்க. இது அவங்க ஆடி இருந்தாங்கன்னா உண்மையாக ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர் தான். அவங்க பேசியிருந்தாங்க. இப்போ அந்த ஜூஸ் டாஸ்க்ல யாரு வந்து ஹைலைட்? கியூசி பாக்குறவங்க தான் ஹைலைட். அப்போ நீங்க விக்கல்ஸை போட்டிருந்தீங்கன்னா ஒரு ஃபன்னான வேல டாஸ்க் கொடுத்துருப்பாரு. கண்டனா இந்த மாதிரி கமருதீன் அண்ட் பார்வதி அவங்களோட ஆதிக்கம் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு காம்போ எப்படி சேர்ந்துச்சு? ஓ மத்த பார்வதி டைட்டில் என்னன்னா ரியாக்ஷன் என்ன வருது? பாஸை புறக்கணிச்சிருக்கேன். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம். இப்படி ரெண்டு பேரும் ஒரே டைம்ல சொன்னா எதை ஃபர்ஸ்ட் போடுவாங்க? ரெண்டு ஸ்கிரீனா வைப்பாங்க. சரி சரி ஓகே ஓகே. பிக் பாஸ் ரோஸ்ட்னு பேரெல்லாம் எடுத்துடலாம், வேண்டாம். இந்த ரோஸ்ட்ங்கிறத வேண்டாம். பிக் பாஸை பத்தின எங்களோட ஒப்பீனியன் எப்படி போயிட்டு இருக்குங்கிற ஒப்பீனியன் அப்படி போய். ஆக்சுவலா பிக் பாஸ் ரோஸ்ட் இன்னைக்கு தான் நம்ம போடணும். ஏன்னா வந்து செட்டப்பை மாத்திருக்கோம், கெட்டப்பை மாத்திருக்கோம். அதாவது முதல் நம்ம வந்து நிறைய பேரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம் இந்த இதுல. இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறது வந்து விஜய் சேதுபதி சார். தெரியும் எனக்கு. அவரை தான் நீங்க அடிக்க போறீங்க. அடிக்கலாம் போ, அவரு சூப்பர் தாங்க. சொல்றேன், அவரு பயங்கரமா பண்றாரு அவரோட ஸ்டைல்ல. ஆனா ஏன் வந்து கண்டிக்க மாட்டேங்கிறாரு? பார்வதியோ கமருதீனையோ கானா வினோத்தோ ஆதிரையை மட்டும் கண்டிச்சிட்டாங்க. அந்த காலை தூக்கி இது பண்ணது சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, ஓகே. ஆனா பார்வதி கமருதீன் தான் ரொம்ப பண்றாங்க. அந்த சுபிக்ஷாங்கிற பிள்ளைய போட்டு என்னென்ன சொல்ல முடியுமோ அவங்களோட டீஃப்ரேம் பண்ணி அவங்களோட கம்யூனிட்டி எல்லாம் வந்து இங்கேருந்து வந்திருக்கா, ஆனா இப்படி பண்றா அப்படின்ற மாதிரி பேசி இந்த மாதிரி ஏகப்பட்ட. இதுக்கு வந்து நான் சொல்றேன், நீங்க ஏன் கண்டிக்க மாட்டாருன்னு சொன்னீங்கல்ல, இதே இது என்ன நடந்துச்சுன்னா சாட்டர்டே எபிசோட்ல இவர் விஜய் சேதுபதி வந்து கமருதீனை நிக்க வச்சு பேசும்போது இவங்க கிட்ட ஆர்குமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஆர்குமெண்ட்டை முடிக்கிறாங்க. ஆனால் உங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ணாமே போயிடுறாங்கல்ல, என்ன காரணம்னு தெரியுமா? கமருதீன் கேட்டா தெரியுமா? மதிக்கவே இல்லை, உன்னை மனுஷனாவே மதிக்கலடா. இல்ல அது வந்து அது விஜய் சேதுபதி பேசுறதுல தெரிஞ்சிச்சு. பார்வதி கிட்டையும் கமருதீனி கிட்டையும் பேசி ஒரு விஷயமும் கிடையாது. அது சும்மா காத்த பார்த்து சும்மா மரத்தை பார்த்து பேசுறதுக்கு அது வந்து உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் அப்படி நினைக்கலாம். ஆனா விஜய் சேதுபதி நினைக்க கூடாது. ஆனா இவர் பேசாலுமே கேட்க மாட்டாங்க. ஏன் அது பிரச்சனை ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு ப்ரோமோ பாத்தீங்களா? பாக்கலையே. இன்னைக்கு ப்ரோமோ பாருங்க. இன்னைக்கு ப்ரோமோலயும் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி வச்சுதான் ஒரு ப்ரோமோ வருது. 2 ப்ரோமோ வந்திருக்கு. அதான் பாக்குறதே விட்டுட்டேன். கனியோட ட்ரெஸ் வந்து கையில கொடுக்காம கீழே வாசல்ல தூக்கி போட்டு போற மாதிரி ஒரு இது வருது. இப்போ அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இப்போ இது தப்பு, இது நீங்க பண்றது ரொம்ப கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாதானே தெரியும். சொல்லிட்டாரே. சொல்ல இல்ல அந்த அளவுக்கு. சாட்டர்டே என்ன சொன்னாரு தெரியுமா? நானே நிறைய பேருக்கு சொன்னேன், டிவி ஆஃப் பண்ணிருங்க, பிக் பாஸ் பார்க்காதீங்க, இல்ல வேற சேனல் பாருங்க. அது அவ்வளவு கிளம்சியா நாராசமா ஒரு மாதிரி கொலன்னு குப்பை மாதிரி என்னென்னமோ சொன்னாரு. யார சொன்னாரு? ஏங்க மொத்த வீடியோவே சொன்னாரு. அப்படி மொத்த வீடியோ எப்படி பண்ணுதா? ஆனா யார் பண்றாங்கிறது நமக்கு தெரியல. நமக்கு அப்படி இல்ல. அவங்க நான் இப்போ மொத்த வீடியோ சொல்லிடும். இப்ப நான் ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருக்கேங்க, இப்போ நீங்க பொதுவா எல்லாரையும் திட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எனக்கு அது எப்படி ஹர்ட் ஆகும்? அது கரெக்ட் தான். எல்லாரும் ரொம்ப மோசமா பண்றீங்க அப்படின்னா அப்படி நான் மட்டும் தான் எல்லாருமே பண்றேன். ஏன்னா அந்த எண்டில் என்ன நடக்குதுன்னு அந்த வீட்டுல நமக்கு தெரியாதுல்ல. ஏன்னா பெரிய வீடு, ஒரு 15 பேர் இருக்காங்க அப்படின்னும் போது அப்ப எல்லாருமே தான் திட்டுறாங்களா? அப்போ ஓகே நம்ம பண்றதை பண்ணுவோம், கரெக்டா மீடியா அட்டென்ஷன் நமக்கு கிடைக்கும். அப்படி அந்த மாதிரி தான் வந்து பார்வதியும் கமருதீனும் நினைச்சு பண்றாங்க. பட் ஆனா உண்மையிலே விஜய் சேதுபதி நம்ம மனசுல இருக்கிறத சாட்டர்டே வந்து எனக்கு கொட்டிட்டாரோ, ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. மொத்தமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு உங்களை உள்ள அனுப்பணும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, யாரும் இங்க பார்க்க முடியல, சின்ன பசங்க பார்க்க முடியல. டிவி சண்டே எபிசோடு தான் செமையா இருக்கு. அப்படியா? எனக்கு சாட்டர்டே வந்து ஸ்டார்டிங்ல போட்டு பிரிச்சு எடுத்துட்டு இருந்தாரு. ஏன்னா சண்டே எபிசோடு வந்து கமருதீனை போட்டு கமருதீன் 65 ஒன்று பண்ணாரு. ஒரு மாதிரி கமருதீனுக்கும் துஷாருக்கும் நடந்த ஒரு ப்ராப்ளமை வச்சு பேசினாங்க. அப்போ வந்து அங்கேயே கூட அவங்க திருப்பி துஷார் என்னென்னலாம் சொல்ல வேண்டியதோ கமருதீன் சொல்லிட்டு இருக்காரு.
அவர் வந்து இப்படி பேசினாரு அப்படி பேசினாரு அப்படிங்கிறத வந்து கமருதீன் சொல்றாரு. விஜய் சேதுபதியே வந்து நீங்க கொடுங்க, கேஸ் கொடுங்க, நாம பேசலாம், ஆனா பிளேட் அப்படியே மாத்தாதீங்க, நீங்க பண்ணதெல்லாம் அவர் பண்ண மாதிரி போடாதீங்கன்னு சொல்லி ஒரு ரோஸ்ட் ஒன்று பண்ணி விட்டு அவரு சத்தியமா சார், சுபிக்ஷா சத்தியமா, ஐயோ சார் சத்தியமா சார் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்து ஒரு மாதிரி கமருதீன் ரோஸ்ட் பண்ணி உட்கார வச்சது. எனக்கு இதுல என்ன ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னா, இந்த சீசனுக்குள்ள போயிருக்கக்கூடிய நிறைய கண்டஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கிளம்ஸியா ஆடுறாங்க. சேதுபதி சார் சொல்ற மாதிரி கொஞ்சம் நம்ம பார்க்கறதுக்கு நாராசமா இருக்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல தோணுனாலும், மிச்சம் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வேற ஏதாவது சீசன் போயிருக்கலாம் போலேங்கிறதா எனக்கு தோணுச்சு. விக்கல்ஸா இருக்கட்டும், பிரவீனா இருக்கட்டும், இவர் யாரு சபரியா இருக்கட்டும், கனியக்கா இருக்கட்டும், எனக்கு இவங்களோட விளையாட்டுலாம் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஆனா வியானா சொல்ல வேண்டாமா? வேண்டாம்ல, சரி வியானா வேண்டாம். சரி, வியானா வந்து போன வாரம் நல்லாவே பண்ணாங்க, வாய்ஸ் ஓவர் பண்ணாங்க, நல்லா விளையாண்டாங்க, விஜய் சேதுபதியே பாராட்டினாரு. ஆமா ஆமா. ஸோ எனக்கு என்னன்னா, இவங்க பண்ற இந்த நாராசமான செயல்கள்னால ஒட்டுமொத்த சீசனுமே கெட்ட பேர் ஆகுதுல்ல. அப்போ இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்னதான் இவர் பாட்டு பாடினாலும், என்னதான் இவர் சிரிக்க வச்சாலும், என்னதான் இவர் கரெக்டா இருந்தாலும், அவங்களோட உழைப்பு எல்லாமே வந்து இதுல வந்து மறைஞ்சு. எனக்கு நான் உள்ள ஒரு கண்டஸ்டன்ட்டா இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து வெளியே வந்துட்டு இருப்பேன், அது வேற விஷயம். வேற சீசன்ல போய்க்கிறாங்க எல்லாரையுமே சேர்த்து. இப்போ நான் வந்து சபரி இடத்துல, சபரி சொன்னா ஒரு வாய்ஸ் கேக்குதுல்ல, அங்க எல்லாருமே கொஞ்சம் அட்டென்ஷன் ஆகுறாங்கல்ல, இல்ல கனி சொன்னா ஒண்ணு கேக்குறாங்கல்ல, அந்த மாதிரி நான் அந்த இடத்துல இருந்தேன்னா டெஃபினட்டா எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு சத்தியம் வாங்கியிருப்பேன். பல்லாருன்னு பார்வதி என்ன பண்ணாலும் கண்டுக்காதீங்க, விட்டுருங்க, அதை பாட்டு சோத்த பார்த்து பேசி திடீர்னு வந்து நம்மள அரைஞ்சிட்டா கூட கண்டுக்காதீங்க. ஏன்னா அவங்க கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு பார்வதி ஒத்தாள் கண்டென்ட்டுக்காக மொத்த வீடுமே பலி, வேற எதுவுமே வர மாட்டேங்குது, பார்வதி மட்டும்தான் அங்க பேசுறாங்க. இப்போ நீங்க சொல்றீங்களா, இப்படி நமக்கு இங்க தோணுதா? இதே இது ஃப்ரைடே வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. பார்வதியும் கமருதீனும் சுபிக்ஷாவை போட்டு ஸ்மாக் போட்டுட்டு இருந்தாங்களா. சுபிக்ஷாவால ஒண்ணுமே ஒரு லெவலுக்கு மேல பண்ண முடியல. ஒரு சேர் மேல ஏறி நின்றுட்டீங்கன்னா ஏங்க ரங்கராய சக்திவேல் அப்படின்ட்டு இருந்தாங்களா. அது அங்க அவங்க வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தவங்க வேணும்னு விலகி போனாலும் இப்படிக்கா போய் நீ அப்படிதான். இப்போ அது வந்து சுபிக்ஷா என்னன்னா, அவங்க ஒன்று சொல்ல ட்ரை பண்ணும்போது நீங்க உண்மையா ஒரு கருத்தை வைக்கிறீங்கன்னா அவங்க கருத்தை கேட்டுட்டு நீங்க ரியாக்ட் பண்ணணும். இவங்க சொல்றாங்க நீ ரொம்ப கேவலமானவ, ரொம்ப ரொம்ப சீப்பானவ அப்படின்னு சொல்றாங்க. சுபிக்ஷா உடனே ஆமா நான் ரொம்ப கேவலம் ஒத்துக்கிட்ட பாத்தியா அப்படின்னு அதை பிடிச்சிக்கிறாங்க. இங்க யாருமே வந்து நல்லவங்களா இருக்க வரலன்னொடனே பாத்தியா அப்படின்றது ப்ரொவோக்கிங்காவே இருக்கு எல்லாருக்குமே, ட்ரிகர் ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு. இது சுபிக்ஷாக்கு நடக்குது, திவாகர் பண்றாங்க, என் தலைவன் திவாகர் டென்ஷன் ஆகுறான், வினோத் கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்காரோ திவாகர் கிட்ட அப்படிங்கிற மாதிரி. ஆமா, ஆனா வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல அது அழகா மேனேஜ் பண்ணிடுறாரு. அழகா சார் இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு சார் ஒரு மாதிரி கோர்வையா சொல்லி மேனேஜ் பண்ணிடுறாரு. ஆனா அதையுமே நேற்று விஜய் சேதுபதி வந்து கொஞ்சம் கண்டிப்பா பண்ண. நம்ம போன வாரம் தான் சொல்லியிருந்தோம் இவங்களோட காம்போ சூப்பரா இருக்கு, விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணாருன்னு. அப்படி இந்த இடத்துல காம்போ நல்லாவே இல்லை, சத்தியமா நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். இங்க வந்து நேற்று விஜய் சேதுபதி சொன்னது என்னன்னா, அவர் வந்து ஜாலியா ஃபன்னா பேசுறாருன்றதுனால அவர் வந்து எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, அவரை பாடி ஷேம் பண்றதோ அந்த ஹர்ட் பண்றதோ தப்பு தான். அதே சேம் வேஸ் இவர் சொல்றாருல திவாகர், அதுவுமே தப்பு தான். நீங்க வந்து உன் முகத்தை கண்ணாடியில பாரு, இது பாரு. எனக்கு இந்த சீசன்ல ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, சாப்பாடை வச்சு அரசியல் பண்றது. சாப்பாடு 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 அது நமக்கு ஹர்ட் ஆகுது வெளியில இருந்து பார்க்கும்போது. இவரு பார்வதிக்கும் திவாகருக்கும் சண்டை வரும்போது பார்வதி திவாகரை வந்து சோற வச்சுதான் சொல்றாங்க, இல்ல ஏன் முட்டை நீ சாப்பிட்ட அசிங்கமா இல்லை அப்படின்றாங்க. இந்த இவரு வினோத்தும் திவாகரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது வினோத் அதை தான் சொல்றாரு, திவாகர் வந்து எந்த சொன்னியும் சோறை பார்த்துட்டு தான் வருவாரு அப்படின்றாங்க. என்ன பிரச்சனை இப்போ அதில், சாப்பிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ நிறைய இந்த மாதிரி நிறைய கிளம்ஸியான இருந்தது. ஆனால் இந்த டாஸ்க்கு கொஞ்சம் நல்லா பண்ணாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக வந்து பண்ணாங்க. அந்த பாட்டில் டாஸ்க் எல்லாமே வந்து 2-3 பேர் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி கொடுத்து அதுவுமே ரொம்ப கிளம்ஸி பண்ணிட்டாங்க பார்வதியை. இவங்க என்னன்னா இது தனக்கு தானே சூனி வச்சுக்கிறதுங்கிறது இதுதான். அவங்களே வந்து கியூசி ஆஃபீஸர் அப்படி இவங்க 2 பேர் தான் செட் பண்ணி அவங்களுக்கு அவங்களே சூனி வச்சு. இன்னும் வேற யாராவது கொஞ்சம் ஒரு மெச்சூரான ஒரு ஆளுங்களை போட்டு, மெச்சூர்ட் கூட வேணாம், விக்கல்ஸ் ஃபன்னாக எடுத்துகிட்டு போய். நான் என்ன நினைப்பேன்னா, விக்கல்ஸ், சபரி, வினோத், பிரவீன் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் காமெடியை ட்ரை பண்ண வராங்க, நிறைய ட்ரை பண்ணுவாங்க. அது அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுங்க. இப்போ அந்த ஜூஸ் டாஸ்க்ல யாரு வந்து ஹைலைட்டு, கியூசி பாக்குறவங்க தான் ஹைலைட். அப்போ நீங்க விக்கல்ஸை போட்டிருந்தீங்கன்னா ஒரு ஃபன்னான வேலை டாஸ்க் கொடுத்துருப்பாரு, ஏதாவது ஒரு பண்ண சொல்லி ஏதோ ஒன்று ஒரு ஃபன்னான வேலை அது நடந்திருக்கும், அங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைச்சிருக்கும். இவங்களே என்ன பண்றாங்க, தூக்கி பார்வதி கிட்ட கொடுத்து நீங்க ஆடுங்க பார்வதி, சலங்கையை கட்டிடுறோம், நீங்க ஆடுங்க, நாங்க பேக் டான்சர்ஸ் தானே, அப்படிதான் அவங்க பிஹேவ் பண்றாங்க எல்லாரும். அது அப்படிதான் நீங்க சொன்ன மாதிரி, நான் அப்பவே சொன்ன மாதிரி நிறைய பேர் என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கிறாங்க. இங்க நடக்கிற சண்டையினால சாக்கடை மாதிரி இருக்கிற அந்த சுச்சுவேஷனால
இதெல்லாமே வந்து அதுவுமே வந்து நாறிடுது ஆமா அப்படிங்கிறது இது உள்ள வந்து ஒரு சமுதாயத்தோட பிரதிபலிப்புன்னு தான் வந்து பிக் பாஸ் சொல்றாங்களா, அதை வந்து உள்ள போனவங்க எல்லாருமே யோசிக்கணும். சும்மா இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம், நம்ம வீட்டில் என்ன எப்படி வேணாலும் இருக்கலாம், என்னங்க கொட்டாய் விடுறீங்க. தூக்கம் வருது பிக் பாஸை பார்க்கும்போது சரி, அதை பற்றி பேசும்போது தூக்கம் வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரில தலை. இவங்க வந்து நினைக்கணும் அந்த மாதிரி. கமருதீனா இருக்கட்டும், திருப்பி கமருதீன் அண்ட் பார்வதி, திவாகரையும் சொல்கிறோம், வினோத்தையும் சொல்கிறோம், இவங்க 4 பேர் வரம்பு மீறி ரொம்ப பிஹேவ் பண்ணுறாங்க, ரொம்ப வரம்பு மீறி போகிறாங்க. ஸோ அவங்க வந்து டெஃபினட்டாக வந்து இதை வந்து கம்மி பண்ணியே ஆகணும், இல்லைனா கண்டிப்பாக வெளியில் வந்துடுவாங்க. ஏன்னா 4 பேருமே ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ். ஆமாம், இப்படியே போச்சுன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். கரெக்ட். அது ஏதாவது விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் மக்கள் ஓட்டு வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன் சொன்ன விதம் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்தது. ஓட்டு வாங்கி வெளியில வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்க பொறுமெல்லாம் இருக்காது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கும் இப்படிதான் போகும்னு நான் நினைக்கிறேன். சண்டைனா இந்த மாதிரி கமருதீன் அண்ட் பார்வதி அவங்களோட அந்த ஆதிக்கம் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த 2 காம்போ எப்படி சேர்ந்துச்சு? இல்ல இது ரொம்ப ஒரு மோசமான காம்போவா இருக்கு. இது எப்படி சேர்ந்தது? அது ரொம்ப அவர்ஷனான. ஆதிரை வெளியில போயிட்டாங்க. ஆமா, எஃப்ஜேக்கு வருத்தமா இருக்க வாய்ப்பே இல்லை. எஃப்ஜே வந்து நல்ல வேலைப்பா, இதுக்கப்புறம் நான் தனியா விளையாடுவேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆதிரை வெளியே போகும்போதும் ஆதிரை கேமை சரியா புரிஞ்சிக்கலையா, இல்ல ஆதிரையே நம்ம சரியா புரிஞ்சுக்கலையா அப்படின்னு தெரிஞ்சிருவேன். 2 வாரத்துல தெரியாத யாரு நீங்க என்ன பண்ற போறீங்க. அண்ட் உண்மையா ஆதிரை நல்ல ஒரு காம்படிஷனான பிளேயர் தாங்க. அவங்க ஆடி இருந்தாங்கன்னா கரெக்ட், அவங்க விளையாடி இருந்தாங்கன்னா உண்மையா ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர் தான். அவங்க பேசியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி உண்மையில அவங்க ரொம்ப ஃபன்னான ஆளு தான். பண்ணியிருந்தாங்கன்னா ஏன்னா வந்து ஒரு உண்மையாவே வந்து ஒரு இப்போ நிறைய பேர் வந்து பூர்ணிமா இருந்தாங்கல்ல, அவங்களோட இவங்களை வந்து கம்பேர் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்டா இவங்க. அப்படியா? பூர்ணிமா எபிசோட்ல பார்க்கல. அப்படியா? நான் பார்த்தேன். ஓகே, அவங்களோட ஃப்ரெண்டா இவங்க பூர்ணிமா அண்ட் ஆதிரை. பூர்ணிமா வந்து சில நெகட்டிவிட்டிஸ் இருந்துச்சு, ஆனா அவங்க ஃபன் பண்ணாங்க, டான்ஸ் ஆடினாங்க, நடிச்சாங்க, ஒரு ஹோல்சமாக எல்லாமே பண்ணாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா நெகட்டிவும் இருந்தது அந்த சீசன் மேல வச்சு. இங்க நெகட்டிவ் மட்டும்தான், இங்க ஒண்ணுமே பண்ணல. இவங்க வந்து ரெப்ளிகேட் பண்றாங்க அவங்கள மாதிரி, எதுவுமே பண்ணல. ஸோ எஃப்ஜே மால்ல பார்த்த மன்னன், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த என் கண்ணன். இப்ப பாருங்க, கேம் ஆடாமலே அவங்க கிளம்பிட்டாங்க இல்ல. ஆமா, கரெக்ட் தான். கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி இருந்திருக்கலாமோ ஆதிரை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பிக் பாஸே சொன்னாரு, நான் அவங்க கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்த்த சம்திங் தான் சொன்னார் இல்லையா, நீங்க இன்னும் இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கணும், ஒரு ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மக்கள் நினைக்கலையே இருந்திருக்கணும் அப்படிங்கிற. ஏன்னா அதை சொல்றல, அட்லீஸ்ட் பார்வதியோ திவாகரோ இவங்கெல்லாம் ஒரு கண்டென்ட்குள்ள இருக்காங்க, ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அவங்களுக்குள்ள. ஆடியன்ஸ்க்கு அது வந்து என்னன்னா பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, இப்போ நம்ம ஒரு சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு 3வது 4வது எபிசோட்ல ஒரு 4 கேரக்டர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற கேரக்டர் இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும்ல, அந்த மாதிரி நினைக்கிறாங்க அவங்கள. இப்போ அதை சுத்தி இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் தூக்குறாங்க. இப்போ இதை சுத்தி இருக்கிற கேரக்டர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, சபரி, இவங்க வினோத், விக்கல்ஸ், பிரவீன், கனி, சுபிக்ஷா, எல்லாத்தையும் கோர்த்தோட பார்க்குறாங்க. ரிஹானா, இவங்க எல்லாருமே அடுத்தடுத்து வெளியில வருவாங்க. இவங்க வெளியில வரமாட்டாங்க. ஏன்னா இவங்க கொடுக்குறாங்க மக்களுக்கு. அது வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, அங்க ஒரு கலவரம் இருக்கு. அதுதான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க இருக்கிற ஒரு ஆள் வெளியில போனா அது கொஞ்சம் நிக்க வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப என்னன்னா இவங்க நின்னுகிட்டே இருப்பாங்க, இதை சுத்தி இருக்கிற நல்ல பிளேயர்ஸ் எல்லாமே வெளில போயிடுவாங்க. விக்கல்ஸ்லாம் டவுன் ஆகுறாருல, விக்கல்ஸ் என்ன இப்போ விக்கல்ஸா பார்வதியா அப்படின்னும் போது விக்கல்ஸ் எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தானே வரும். பார்வதி கத்திக்கிட்டே இருக்கே, இவங்களாம் தான் நிப்பாங்க, இவங்க வெளில வந்துருவாங்க. அப்படி ஸோ பார்த்தா பார்வதி டைட்டில் வின்னராமா. ரியாக்ஷன் என்ன வரும்? பாஸை புறக்கணிச்சிருவேன். வேணவே வேணாம்டா அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி ஒரு 2-3 சீசனுக்கு முன்னாடிலாம் நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஓகே, வின்னர் இவங்களா இருந்திருக்கலாம்ன்ற அது எல்லா சீசன்லயுமே ஒரு டிபேட் வரும்ல. ஆனா பார்வதிலாம் வந்தா இப்படி ஒருவேளை திடீர்னு ஒரு உங்க ஃப்ரெண்டு தான், நீங்களே எப்படி சொல்லலாமா? எபிசோடு நீங்க வேற ஃப்ரெண்டு தாங்க, பட் நம்ம அவங்க ஏதாவது தவறா சொன்னா ஃப்ரெண்டுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். தவறுன்னு நம்ம சொல்லணும். என்னதான் கமருதீன் கூட கமெண்ட் இருந்தாலும், ஆனா எனக்கு என்ன தெரியுமா, வெளியில வந்துட்டு அவங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ளேயே வந்து இவர் இருக்காருல்ல நம்ம அகோரி, பேர் என்னங்க, கலை ஃப்ரெண்டா இருந்துட்டு அவங்க ஏதோ ஒரு தப்பா பண்ணும்போது தப்புன்னு அதை வந்து சொன்னதுக்கே வச்சு செஞ்சுட்டாங்க. அவரை வெளியில கூட இருந்து இப்படி பண்ணிட்டாங்க. அப்படி வெளியில வந்துட்டு இந்த வீடியோவெல்லாம் கொஞ்சம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க. பார்வதி, நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, இவர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம உங்களை வெளியில என்னன்னா உங்களை வெளியில அனுப்புறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துருக்காரு. அதே ஃபர்ஸ்ட் எபிசோடு பாருங்க, நான் என்ன சொன்னேன்னு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் எபிசோடு ஸ்ட்ராங்கான பிளேயர் அவங்கன்னு சொன்னது நான் தான். ஸ்ட்ராங்கான பிளேயர் தான் கத்துறதுல.
ஸோ பிக் பாஸ் இந்த மாதிரி தான் விஜய் சேதுபதி சார் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி கிளம்ஸியாக குழந்தைங்களெல்லாம் கொஞ்சம் பார்க்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு யங்ஸ்டர்ஸ் மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு ஷோவாக வந்து மாறி யாருமே பார்க்க வேணாம்னு போயிடுவாங்க. அப்புறம் ஒட்டுமொத்தமாக சேனல் ஆஃப் பண்ணிட்டு இந்த ரோஸ்டையும் பார்க்காதீங்க, யூடியூப் ஆஃப் பண்ணிருங்க இதை. ஏன் வேண்டாம், வரது வராம பாக்குறதே இல்ல, 1000 பாருங்க. பேருக்குள்ளதான். இதை அதையும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி இதை பாருங்க, அது பாருங்க, அதை பார்க்கலாம் கூட இதை பாருங்க. பாருங்க. வரும் காலங்கள்ல நல்லா போகும்னு எதிர்பார்க்கப்படுது. எது நம்ம வீடியோ தானே? இல்ல பிக் பாஸ் ரெண்டுமே போச்சுன்னா சந்தோஷமா இருக்கும். அங்க நல்லா போனாதான் இங்க ஏதாவது நல்லா போகும். இல்லைன்னா 10 எபிசோடுக்கு மேல பேசும்போது கொட்டாய் வந்து தூக்கம் தான் வரும். நன்றி வணக்கம்னு போட்டு விட்டு போயிட்டே அவ்வளவுதான். இப்ப அப்படி நாங்க போறோம். பை. ஓகே, நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.